அன்பு நேயர்களுக்கு வணக்கம். லக்ஷருத்ரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற அனைத்து அன்பார்ந்த உள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். இன்று நாம் ஒரு ஆன்மீக பயணத்தை தொடங்க போகிறோம். சித்திரை 1 அன்னைக்கு நாம் ஏன் கணிக்காணுதல் செய்யணும், அதை முறைப்படி எப்படி செய்யணும், அப்புறம் இந்த வருஷம் முழுக்க உங்க வீட்டுல பணப்புழக்கம் குறையாம இருக்க நீங்க மறக்காம வாங்க வேண்டிய அந்த 2 விசேஷமான பொருட்கள் என்ன, இதனை பற்றி இப்பதிவில் காணலாம். இதில் சொல்லப்படும் சின்ன சின்ன டிப்ஸ் உங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அது மட்டுமல்ல, முதலாக செய்ய போறவங்களுக்கும் இது ஒரு பெரிய தன்னம்பிக்கையை தரும். சரி, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எந்த ஊர்ல இருந்து இந்த வீடியோ பாக்குறீங்க, உங்க ஊர்ல புத்தாண்டு அன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு இப்பவே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே பண்ணி நம் குடும்பத்துல இணைந்துக்கோங்க. வாங்க இப்போ கணிக்காணுதல் முறையை பற்றி விரிவாக பார்க்கலாம். சித்திரை திருநாளின் மிக முக்கியமான அம்சம் கணிக்காணுதல். முதல் நாள் இரவே இதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். தட்டில் வைக்க வேண்டியவை என்னவென்றால் முக்கணிகள், மா, பலா, வாழை. இது நம் வாழ்க்கையின் இனிமையை சொல்லும். தானியங்கள், நெல் அல்லது அரிசி, இது பசிப்பினி போக்கும். மங்கள பொருட்கள், மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு, பூக்கள். செல்வம், நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள், தங்கம் அல்லது வெள்ளி நகைகள். கண்ணாடி, இவை அனைத்திற்கும் நடுவில் ஒரு பெரிய கண்ணாடி இருக்க வேண்டும். செய்முறை: அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது காலை 4 முதல் 5:30 மணிக்கு எழுந்து கண்களை மூடிக்கொண்டே பூஜை அறைக்கு செல்லுங்கள். கண்களை திறந்ததும் முதலில் அந்த கண்ணாடியில் முக்கணிகளையும் உங்கள் முகத்தையும் பார்க்க வேண்டும். ஏன் இதை செய்கிறோம்? நமது ஆழ்மனம் காலையில் எதை பார்க்கிறதோ அந்த நேர்மறை எண்ணமே நாள் முழுவதும், ஏன் ஆண்டு முழுவதும் தொடரும் என்பது உளவியல் உண்மை. நம்மிடம் இருக்கும் செல்வத்தையும் இயற்கையையும் பார்த்து அந்த நாளை தொடங்குவது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை தரும். பூஜை முறை மற்றும் மந்திரங்கள். இப்போது வீட்டை சுத்தம் செய்து வாசலில் அழகான மாக்கோலம் இடுங்கள். நிலப்படியில் மஞ்சள் பூசி குங்குமம் வையுங்கள். பூஜை அறை அலங்காரம். சுவாமி படங்களுக்கு துளசி அல்லது கொன்றை பூ கிடைத்தால் சிறப்பு. சூட்டுங்கள். மாவிலை தோரணம் கட்டுவது கிருமி நாசினியாக செயல்படும். வழிபாடு: தீபம் ஏற்றி குலதெய்வத்தை முதலில் வணங்குங்கள். பின் பிள்ளையார் மற்றும் உங்கள் இஷ்ட தெய்வங்களை வழிபடுங்கள். பஞ்சாங்கம் வாசித்தல். இது மிக முக்கியம். புதிய பஞ்சாங்கத்தை வாங்கி அதற்கு சந்தனமிட்டு துன்மதி அல்லது அந்த வருடத்தின் பெயரை சொல்லி இந்த வருடம் மழை எப்படி இருக்கும், பொதுவான பலன்கள் என என்பதை வீட்டில் உள்ளவர்களுக்கு வாசித்து காட்டுங்கள். இது காலத்தின் மதிப்பை நமக்கு உணர்த்தும். ஏன் மொபைல் காலண்டர் போதாதா என்று நேயர்கள் கேட்கலாம். அதற்கு பதிலாக பஞ்சாங்கம் என்பது வெறும் தேதி அல்ல, அது அந்த வருடத்தின் மழை, விவசாயம் மற்றும் கிரக நிலைகளை கூறும் ஒரு வழிகாட்டி. புதிய பஞ்சாங்கத்தை வாங்கி அதில் சந்தனம் குங்குமம் வைத்து பூஜை செய்வது காலத்தை நம் வசமாக்கும் ஒரு முறை. நிவேதனம்: சித்திரை மாதத்தின் முக்கிய பிரசாதம் வேப்பம்பூ பச்சடி. வாழ்க்கையில் செல்வம் மட்டும் இருந்தா போதுமா? ஆரோக்கியமும் மனப்பக்குவமும் வேணும். அதுக்கு தான் இந்த வேப்பம்பூ பச்சடி. 6 சுவைகளும் நம்ம வாழ்க்கையோட 6 நிலைகளை குறிக்கும். இதை செய்யும் போது நீங்க சொல்ல வேண்டிய ஒரு சின்ன சங்கல்பம் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்ப்போம். சித்திரை என்றாலே வேப்பம்பூ பச்சடி தான் ஸ்பெஷல். அதை எப்படி செய்வது என்று பார்ப்போம். தேவையான பொருட்கள்: வெல்லம், இனிப்பு, மகிழ்ச்சி; வேப்பம்பூ, கசப்பு, இன்னல்கள்; புளி, புளிப்பு, சவால்கள்; உப்பு, உவர்ப்பு, சுவை, உணவுகள்; மிளகாய், காரம், ஆக்ரோஷம்; மாங்காய், துவர்ப்பு, ஏமாற்றங்கள் அல்லது அனுபவம். இந்த 6 சுவைகளையும் ஒன்றாக கலந்து கடவுளுக்கு படைக்க வேண்டும். வாழ்க்கை என்பது வெறும் இனிப்பு மட்டுமல்ல, கசப்பும் காரமும் கலந்ததுதான். எதையும் சமமாக ஏற்கும் பக்குவம் நமக்கு வேண்டும் என்பதை இது உணர்த்துகிறது. மேலும் கோடை காலத்தில் வரும் அம்மை போன்ற நோய்களை தடுக்க வேப்பம்பூ ஒரு சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியை தரும் மருந்தாகும். வழிபாடு முடிந்ததும் வீட்டில் உள்ள பெரியவர்களின் காலில் விழுந்து ஆசி பெறுங்கள். அவர்கள் தரும் கை விசேஷம், அதாவது நாணயம். சித்திரை முதல் நாள் வீட்டின் பெரியவர்கள், அதாவது தாத்தா, பாட்டி அல்லது பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கும் பேரன் பேத்திகளுக்கும் நாணயம் அல்லது ரூபாய் நோட்டுகளை அன்பளிப்பாக வழங்குவார்கள். இதற்கு கை விசேஷம் என்று பெயர். நண்பர்களே, சித்திரை 1 அன்னைக்கு நம்ம வீட்டு பெரியவங்க கிட்ட ஆசி வாங்குறது ரொம்ப முக்கியம். அவங்க நமக்கு கொடுக்குற அந்த 1 ரூபாய் நாணயம் கூட அந்த வருஷம் முழுக்க நம்ம கையில பணப்புழக்கம் குறையாம இருக்கும்ன்றது ஒரு ஐதீகம். இது வெறும் பணம் கிடையாது, அவங்களோட ஆசீர்வாதம் கலந்த ஒரு பாதுகாப்பு. தானம்: சித்திரை மாதம் கோடையின் தொடக்கம். இந்த வெயிலில் தவிப்பவர்களுக்கு உதவுவது மிக பெரிய புண்ணியம்.
நம் முன்னோர்கள் ஏன் சித்திரை மாசத்துல தண்ணீர் பந்தல் வைக்க சொன்னாங்க தெரியுமா? வெயில்ல வரவங்களுக்கு மோர், பானகம், விசிறி தர்மம் பண்றது நம்ம கர்ம வினைகளை குறைக்கும். முடிஞ்சா உங்க வீட்டு வாசல்ல ஒரு சின்ன பாத்திரத்துல பறவைகளுக்கு தண்ணி வைங்க. அதுவே ஒரு பெரிய புண்ணியம் தான். புத்தாண்டின் முதல் நாள் நாம் பேசும் வார்த்தைகள் மற்றும் நினைக்கும் எண்ணங்கள் அந்த ஆண்டு முழுவதையும் தீர்மானிக்கும். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கஷ்டம், முடியாது, இல்லை அப்படின்ற வார்த்தைகளை தவிர்த்துடுங்க. காலையில கண்ணாடி முன்னாடி நின்னு இந்த வருஷம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. இது உங்க மனசுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை தரும். சரி, இப்போ அந்த முக்கியமான 2 பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். முதலாவது புதிய பஞ்சாங்கம். நம் முன்னோர்கள் காலத்தை ரொம்ப மதிச்சாங்க. ஒரு புது வருஷம் பிறக்கும்போது அந்த வருஷத்தோட கிரகநிலைகள், நல்ல நேரங்கள், மழை பொழிவு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தெளிவான பாதையை தரும். அன்னைக்கு ஒரு புது பஞ்சாங்கம் வாங்கி அதுல குங்குமம் வச்சு பூஜை செஞ்சு வாசிங்க. இது உங்க குடும்பத்துல இருக்கிற குழப்பங்களை நீக்கி ஒரு தெளிவை தரும். 2வது பொருள் புதிய நாணயம் அல்லது தங்கம். புதிய நாணயம் அல்லது ஒரு சின்ன தங்கம், வெள்ளி பொருள். புத்தாண்டு அன்னைக்கு மகாலட்சுமி அம்சம் பொருந்திய நாணயத்தையோ அல்லது ஒரு குண்டுமணி தங்கத்தையோ வாங்குறது உங்க வீட்டு பீரோல பணம் என்னைக்கும் குறையாம இருக்க வழி செய்யும். அன்னைக்கு உங்க வீட்டு பெரியவங்க கிட்ட இருந்து ஆசீர்வாதமா ஒரு நாணயம் வாங்கிக்கோங்க. அது உங்களோட லக்கி காயின். அந்த வருஷம் முழுக்க உங்களை காப்பாத்தும். புதிய நாணயம் அல்லது கல்லுப்பு. புது வருடம் பிறந்ததும் முதலாக தங்கம் வாங்க வசதி இல்லாதவர்கள் ஒரு பாக்கெட் கல்லுப்பு வாங்கலாம். உப்பு மகாலட்சுமியின் அம்சம். அன்று வாங்கும் கல்லுப்பு உங்கள் வீட்டில் வருடம் முழுவதும் வறுமை வராமல் தடுக்கும். இந்த 2 பொருட்களை மறக்காம வாங்கி முறைப்படி வழிபடுங்க. கண்டிப்பா இந்த வருஷம் நீங்க சீரும் சிறப்புமா வாழ்வது உறுதி. சித்திரை திருநாள் என்பது ஒரு புதிய தொடக்கம். அந்த நாளில் நாம் செய்யும் செயல்கள் அந்த ஆண்டு முழுமைக்கும் ஒரு அடித்தளமாக அமையும் என்பது நம்பிக்கை. எனவே அன்று எவற்றை செய்ய வேண்டும், எவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி இப்போது காண்போம். செய்ய வேண்டியவை: அதிகாலை விழிப்பு. பிரம்ம முகூர்த்தத்தில் காலை 4 to 6 மணிக்குள் எழுவது அந்த ஆண்டின் சுறுசுறுப்பிற்கு வழிகொள்ளும். கனி காணுதல். எழுந்தவுடன் கண்ணாடி, முக்கணிகள், தங்கம் மற்றும் வலம்புரி சங்கு போன்ற மங்கள பொருட்களை பார்க்க வேண்டும். 6 சுவை உணவு. வேப்பம்பூ பச்சடியை கட்டாயம் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். இது வாழ்வின் இன்பம் துன்பங்களை சமமாக ஏற்கும் பக்குவத்தை தரும். பெரியவர்களின் ஆசி. வீட்டில் உள்ள பெரியவர்களின் காலில் விழுந்து வணங்கி அவர்களிடமிருந்து கை விசேஷம் பெறுவது செல்வ செழிப்பை உண்டாக்கும். தானம் செய்தல். கோடை காலம் என்பதால் பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பது, ஏழைகளுக்கு நீர், மோர், விசிறி, குடை அல்லது ஆடைகளை தானம் செய்வது புண்ணியத்தை தரும். குலதெய்வ வழிபாடு. அன்றைய தினம் மறக்காமல் குலதெய்வ கோயிலுக்கு செல்வது அல்லது வீட்டிலேயே மனதார வேண்டி தீபம் ஏற்றுவது குடும்ப பாதுகாப்பை உறுதி செய்யும். செய்யக்கூடாதவை: கடன் கொடுத்தல் அல்லது வாங்குதல். புத்தாண்டின் முதல் நாளில் கடன் கொடுப்பதையோ அல்லது வாங்குவதையோ தவிர்க்க வேண்டும். இது அந்த ஆண்டு முழுவதும் பணப்பற்றாக்குறையை தவிர்க்க உதவும் என நம்பப்படுகிறது. கோபம் மற்றும் வாக்குவாதம். அன்று யாரிடமும் சண்டையிடக்கூடாது, கோபமாக பேசக்கூடாது. இனிய சொற்களை பேசுவது மன அமைதியை தரும். அசைவ உணவு. புத்தாண்டு அன்று அசைவ உணவுகளை தவிர்த்து சுத்தமான சைவ உணவுகளை, அறுசுவை உணவுகள் உட்கொள்வது உடலுக்கும் ஆன்மாவிற்கும் நல்லது. தாமதமாக எழுதல். சூரிய உதயத்திற்கு பிறகு நீண்ட நேரம் தூங்குவதை தவிர்க்க வேண்டும். இது சோம்பலை உண்டாக்கும். எதிர்மறை எண்ணங்கள். என்னால் முடியாது, கஷ்டமாக இருக்கிறது போன்ற எதிர்மறையான வார்த்தைகளை அன்று பயன்படுத்தக்கூடாது. எப்போதும் நல்லதே நடக்கும் என்ற நேர்மறை சிந்தனையுடன் இருக்க வேண்டும். வீட்டை அசுத்தமாக வைத்திருத்தல். பூஜை அறையையோ அல்லது வீட்டையோ அசுத்தமாக வைத்திருக்க கூடாது. முந்தைய நாளே வீட்டை சுத்தம் செய்திட வேண்டும். சித்திரை திருநாளில் முறைப்படி வழிபடுவதால் கிடைக்கும் விரிவான பலன்களை பற்றி இங்கே காணலாம். இது வெறும் நம்பிக்கை சார்ந்தது மட்டுமல்லாமல் நம் வாழ்வியலோடு அறிவியலோடும் கலந்த பலன்களையும் கொண்டது. மன ரீதியான பலன்கள். நேர்மறை தொடக்கம். ஆண்டின் முதல் நாளில் மங்கள பொருட்களை பார்ப்பது, அதாவது கனி காணுதல், அந்த ஆண்டு முழுவதும் நல்ல விஷயங்களே நடக்கும் என்கின்ற ஆழ்ந்த நம்பிக்கையை விதைக்கிறது. சமநிலை மனப்பக்குவம். அறுசுவை பச்சடி உண்பதன் மூலம் வாழ்க்கையில் இன்பம் மட்டுமல்ல, துன்பம், கசப்பு, ஏமாற்றம் என எது வந்தாலும் அதை சமமாக ஏற்கும் மன வலிமை கிடைக்கிறது. புதிய இலக்குகள். பஞ்சாங்கம் வாசிப்பதன் மூலம் அந்த ஆண்டின் கால நேரங்களை அறிந்து கொண்டு நம்முடைய சுப காரியங்களையும் முன்னேற்ற பாதையும் திட்டமிட முடிகிறது.
ஆன்மீக பலன்கள். லக்ஷ்மி கலாச்சம். சித்திரை 1 அன்று தங்கம், வெள்ளி நாணயங்கள் மற்றும் தானியங்களை வைத்து வழிபடுவதால் அந்த இல்லத்தில் ஆண்டு முழுவதும் செல்வ செழிப்பு நிலவும் என்பது ஐதீகம். பித்ருக்களின் ஆசி. சித்திரை விசுப்புண்ணிய காலத்தில் முன்னோர்களை நினைத்து நீர், மோர், விசிறி போன்றவற்றை தானம் செய்வது பித்ரு தோஷங்களை நீக்கி அவர்களின் ஆசையை பெற்றுத்தரும். குலதெய்வ அருள். புத்தாண்டின் தொடக்கத்தில் குலதெய்வத்தை வணங்குவதும் குடும்பத்தில் ஒற்றுமையும் தடைகளற்ற முன்னேற்றத்தையும் கொடுக்கும். ஆரோக்கியம் மற்றும் அறிவியல். நோய் எதிர்ப்பு சக்தி. வேப்பம்பு மற்றும் மாங்காய் கலந்த பச்சடி கோடை காலத்தில் ஏற்படும் அம்மை போன்ற தொற்று நோய்களில் இருந்து உடலை பாதுகாக்கும் இயற்கை மருந்தாக செயல்படுகிறது. உடல் குளிர்ச்சி. வழிபாட்டின் ஒரு பகுதியாக வழங்கப்படும் பானகம், வெல்லம், ஏலக்காய் கலந்த நீர் மற்றும் நீர், மோர் சித்திரை மாத வெயிலில் ஏற்படும் உடல் வெப்பத்தை தணித்து நீரிழப்பை டீஹைட்ரேஷன் தடுக்கிறது. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு. மாவிலை தோரணம் கட்டுவது வீட்டிற்குள் நுழையும் காற்றில் உள்ள கிருமிகளை நீக்கி சுத்தமான ஆக்சிஜனை வழங்குகிறது. உறவுகள் பலப்படும். பெரியவர்களின் ஆசி பெறுவது மற்றும் கை விசேஷம் பெறுவது தலைமுறைகளுக்கு இடையிலான பிணைப்பை தக்க வைக்கிறது. ஈகை குணம். தண்ணீர் பந்தல் அமைப்பது மற்றும் ஏழைகளுக்கு உதவுவது போன்ற செயல்கள் சமூகத்தில் மனித நேயத்தை வளர்க்கின்றன. சுருக்கமாக சொல்ல போனால் சித்திரை வழிபாடு என்பது உங்கள் இல்லத்தில் செல்வம், ஆரோக்கியம், மன அமைதி ஆகிய மூன்றையும் நிலைக்க செய்யும் ஒரு உன்னத தொடக்கமாகும். நண்பர்களே, இந்த நிமிஷத்துல சித்திரை 1 வழிபாட்டை பற்றி நம்ம ரொம்ப விரிவா பார்த்தோம். அதிகாலை கணிக்காணுதல் முறையில் ஆரம்பிச்சு அந்த வருஷம் முழுக்க செல்வம் பெருங்க நாம வாங்க வேண்டிய அந்த புதிய பஞ்சாங்கம் மற்றும் கல்லுப்பு, நாணயம் வரைக்கும் எல்லா ரகசியங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமா அந்த அறுசுவை பச்சடி மூலமா வாழ்க்கையோட ஏற்ற இறக்கங்களை எப்படி சமமா ஏத்துக்குன்றத தத்துவத்தையும் நாம புரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பேர் நினைப்பாங்க இதெல்லாம் செஞ்சா உடனே கோடி கோடியா பணம் வந்துருமான்னு. இது வெறும் சடங்கு கிடையாதுங்க. இது ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட். ஒரு வருஷத்தோட முதல் நாள், முதல் நிமிஷமே நம்ம கிட்ட எல்லாம் இருக்கு, இந்த வருஷம் சூப்பரா இருக்க போகுதுன்னு நீங்க எடுக்கிற அந்த ஒரு வைப்ரேஷன் தான் அந்த வருஷம் முழுக்க உங்களை ஓட வைக்கும். கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்குற சக்தியை இந்த தெய்வீக வழிபாடு உங்களுக்கு தரும். நம்ம லக்ஷருத்ரனேஷ் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த வருஷம் சீரும் சிறப்புமா வாழணும்ன்றது தான் என் ஆசை. நான் சொன்ன இந்த எளிய முறைகளை உங்கள் வீட்டில் பின்பற்றி பாருங்க. உங்களுக்கு நடந்த மாற்றங்களை அடுத்த சில வாரங்களில் வந்து இதே வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றவங்க அது படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி குரூப்ல இதை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பயனடையட்டும். இன்னும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே பண்ணி நம்ம குடும்பத்துல ஒருத்தரா இணையுங்க. மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும், உங்கள் குடும்பத்தினருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வித்யா. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.